ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷி குக்ஸ் யம்மி. இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு மிளகாய் பொடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அயன் கடாய் எடுத்திருக்கேன். ஹெவி பாட்டமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம மிளகு சேர்த்து அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே தனித்தனியாக தான் ரோஸ்ட் பண்ணணும். அடுத்தது நம்ம கடுகு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா லைட்டாக பொரிஞ்சு வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இதில் இப்போ நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பும் அதே மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அரிசி, நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ் செய்வோம்ல, சமைப்போம்ல, அந்த ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுனாலும் எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதுவும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பெருங்காயம் இந்த மாதிரி சிம் பண்ணி தான் குக் பண்ணணும். நல்லா பொரிய விடுங்க பெருங்காயம். இப்போ பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா பெருங்காயம் ஆல்ரெடி அதில் இருக்க பவுடர். இப்போ நம்ம மல்லி எடுத்துக்கலாம். மல்லி எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை 1/2 kg நான் ஒரு 2 to 3 பேட்சஸாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா சூடானாலே போதும். லைட்டாக அந்த அரோமா வரும் நமக்கு சூடாகும்போது. அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போது மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சளும் கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் நான் எப்போயும் நல்லா காய வச்சுருவேன். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோடய காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி நான் காய வைக்காததுனால காம்பு பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அது சீட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அப்போ பயங்கரமாக நெடி ஏறும்.
ஸோ நான் அதனால் இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். காம்பு கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காம்பு போடுறதுனால கலர் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால நான் எப்பயுமே காம்பு இல்லாமல் தான் அரைப்பேன். இப்போ மிளகாவும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை அப்படியே நான் ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் குழம்பு மிளகாய் பொடியும் அரைச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படி இல்லைன்னா ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.